நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல வந்து இது ஆக்ஷன் த்ரில்லர் தாண்டி படம் வந்து லவ் போர்ஷன், அவ்வளவுதான். இந்த படம் கம்ப்ளீட்டா வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்களோட கெமிஸ்ட்ரி தான் மொத்த படமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு நார்மலா ஒரு படம் பார்க்க வந்தாங்க, சுமாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் ஆனா படம் பார்த்த பிறகு வேற மாதிரி இருக்கு, ரசிக்கிறேன். அதாவது ஒரு ஆம்பளுக்கே பிடிக்குதுன்னா அப்ப எவ்வளோ பெரிய அந்த அந்த துப்பாக்கியா இருக்கட்டும், அவனோட மேனலிசமா இருக்கட்டும். இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதை. இதுவரை வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படம் நடிச்சதே கிடையாது. சிவகார்த்திகேயனோட எலிவேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. சும்மா ஒண்ணு தளபதி துப்பாக்கி கொடுத்துட்டு போல மேடம் அவர்கிட்ட, சரிங்களா? சிவகார்த்திகேயன் சாருக்கு விஜய் குத்த துப்பாக்கி எல்லாம் பத்தாது, பெரிய பீரிங்கன்னே கொடுக்கணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கண்டென்ட் உடைய ஆளுதான் சிவகார்த்திகேயன். கைய ஊனி கரணம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா. எஸ்கே அண்ணன் ஃபேன்னு நான் போட போறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு, எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. எஸ்கேதும் சரி, விஜய் ஜமால்தும் சரி, அந்த இன்னொரு ஒரு வில்லன் ஒன்று பண்ணாரு, அவரோட ஆக்டிங்கும் பயங்கரம். ஹீரோயின் ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கு. அவங்க ஹீரோயினுக்கு உள்ள கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமா வந்திருக்கு. 2010 துப்பாக்கியை நான் ஏவிஎம் தியேட்டர்ல பார்த்தேன். அந்த தியேட்டர் கூட இன்னைக்கு இல்ல. ஆனா அதே முருகதாஸ் அண்ணன் இருந்து அந்த படத்தை 100 கோடிக்கு அடிக்க வச்ச அந்த அண்ணனே மாபியா கண்ணு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றத தடுத்து துப்பாக்கி யாரு கையில விஜய் அண்ணா கொடுத்தாரோ அவரு கையிலயே அந்த மாபியா கண்ணு அந்த இதை வந்து கண்டெய்னரை கடல்ல தள்ளுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் வின்னு கண்ணு. ஓகேவா? சிவகார்த்திகேயனுக்கு கைய ஊனி கரணம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா. அதுலயும் கலக்க போகுது ஷோ பண்ணி இன்னைக்கு கலக்குன்னு கலக்கின மாதிரி உண்மையாலுமே இந்த படத்துல வந்து அப்நார்மலாவும் நம்மள சிரிக்க வச்சுட்டாரு, நார்மலாவும் சிந்திக்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல வந்து இது ஆக்ஷன் த்ரில்லர் தாண்டி படம் வந்து லவ் போர்ஷன், அவ்வளவுதான். இந்த படம் கம்ப்ளீட்டா வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்களோட கெமிஸ்ட்ரி தான் மொத்த படமே சூப்பரா இருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம். ஒரு தளபதி சேர்ந்து நடிச்சா ஒரே ஸ்கிரீன்ல பார்த்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அமரன் 2ன்னு சொல்லலாம், அதே மாதிரி துப்பாக்கி 2ன்னு சொல்லலாம். படம் வேற லெவல். முருகதாஸ் வந்து பயங்கரமா எடுத்திருக்காரு. ஏற்கனவே அவர் எடுத்த படம் ஃபுல்லாவே பயங்கர ஹிட்டு. அந்த வகையில இதுவுமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான். எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல பயங்கரமா இருக்கு. அமரன்லயே செம்மையா நடிச்சிருப்பாரு, ஆக்டிங்ல பிச்சு உதறி இருப்பாரு. அதையும் தாண்டி இதுல பயங்கரமா பண்ணியிருக்காரு. அணியோட மியூசிக் வந்து ஒரு பெரிய பிளஸ். தங்கப்பூவே பாட்டு செம்மையா இருக்கு. அதே மாதிரி சலபுல சாங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். படம் ஃபைட்லாம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓவராலா ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் படம் சூப்பர் தான். ஓவரால் எல்லாமே செம்மையா இருக்கு. பாட்டு, டான்ஸ், ஃபைட் எல்லாமே செம்ம தான். ஒரு நார்மலா ஒரு படம் பார்க்க வந்தாங்க, சுமாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் ஆனா படம் பார்த்த பிறகு வேற மாதிரி இருக்கு. சிவகார்த்திகேயன் எல்லாம் முன்னாடிலாம் எந்த அளவுக்கு நம்ம கிண்டல் பண்ணானுங்க. இவர் வந்து என்னது குடும்ப படம், சும்மா வந்து தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கினேன். அந்த மான் காலத்தை எல்லாம் பாத்தீங்களா, அவரே வந்து இன்சல்ட் பண்ணிப்பாரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் தான் ஒரு வேலைக்கு ஆகும், மற்றபடிலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி டேய் நான் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோடா, கமர்ஷியல் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் உழைப்பு தானே, சும்மாலாம் வந்து வந்துடாதுல்ல. அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு. ஆக்டிங் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு பிரதர். அவர் வந்து எப்படின்னா ஒரு ஜெம் ஆயிட்டார். அவர் வேற லெவல் போயிட்டாருன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு படம் எடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா எந்த ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஏத்த வில்லன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த படத்துல ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு வில்லனை கொடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு அந்த வில்லனு. அதே போல ஸ்டண்ட்லாம், அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் பேர் எனக்கு தெரியல, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சா செம்மையா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா வந்து அந்த வில்லன் சூப்பரா பண்ணிருக்காரு. அதே போல எல்லா கேரக்டரும் பக்காவா இருக்குது. உங்களை வந்து உட்கார த்ரில்லிங் நல்லா இருக்கும் படம். உங்களுக்கு போர் அடிக்காது. பாட்டு மட்டும் தான் கொஞ்சம், மற்றபடி எல்லாம் படம் மிரட்டிட்டாங்க. வில்லனிசம் நல்லா பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல தான் வில்லன் வராரு படத்துலயே. அவருடைய ரோலே உள்ள லாஸ்ட் மினிட்ல தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்டோரி சம்மந்தம் இல்லாம 2 சைடு போயிருக்கு. ஒரு அதை ஸ்ட்ராங்கா கொண்டு வரல. அவங்க எடுத்திருக்க கான்செப்ட் நல்ல கான்செப்ட். நார்த் இந்தியால வந்து இல்லீகலா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அதை வந்து ஓரளவுக்கு இங்க கொண்டு வரணும்னு வந்திருக்காங்க. அதை அவங்க ப்ராப்பரா எடுத்துட்டு வரல. அது ஒண்ணுதான். படம் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். உண்மையா சொல்ல போனா இந்த படத்துல யார் ஸ்கோர் பண்ணாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 ஷோ பார்க்க வேண்டியது இருக்கும். வில்லன்ற ஒரு ரோல்ல அந்த இந்திக்கு அவர் வந்து ராஜுபாய் அவர் வராரு. அவர் அழகா பண்ணி அவர் தான் எனக்கு ஹீரோவா தெரியுறாரு. இவரை பெரு டாமினேட் பண்றத பார்த்தா ரோஸ் கேரக்டர். அந்த ரோஸ் அவன் என்ன கலக்குறான் தெரியுங்களா? ஐயோ, அவன் காஸ்டியூமு, அவன் டிசைனிங்கு, அது வந்து ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு மாடலின் மாதிரி அவரோட சிக்ஸ் பேக்கா இருக்கட்டும் ரசிக்கிறேன். அதாவது ஒரு ஆம்பளுக்கே பிடிக்குதுன்னா அப்ப எவ்வளோ பெரிய அந்த அந்த துப்பாக்கியா இருக்கட்டும், அவனோட மேனலிசமா இருக்கட்டும். எனக்கு என்னவோ அர்ஜுன் தாஸ்
அதுக்கு அடுத்தது ரோஸ் வில்லன இப்படி வந்துட்டாங்களோ அடுத்த பரிமாணத்துல நம்ம திரையுலகில் அப்படின்ற மாதிரி தோணும். படம் வந்து உண்மையிலே சொல்றேன், முருகதாஸ் சார் வந்து இந்த மாதிரி படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டேன்னா, படம் வந்து நெல்சன் லோக்கி படம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கன் ஃபைட்ஸ் வந்து பயங்கரமா இருக்காப்ல. படத்தோட நாட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து மது மாது சூது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு, கஞ்சா எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இன்னும் துப்பாக்கி கலாச்சாரம் வரல பாம்பே அளவுக்கு. சோ அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரக்கான ஒரு கேங் வருது. அந்த கேங்கை எப்படி அழிச்சாங்க, அதுல எஸ்கேயோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்ல. இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதை. இதுவரை வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படம் நடிச்சதே கிடையாது. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாருன்ற மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இட்டு கொடுக்கறதே அவர் ஒருத்தர் மட்டும்தான். அனிருத் இல்லைன்னா சீரியஸா முடியவே முடியாது. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் சார், தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் ஒன்று நான் சொல்றேன். மற்ற ஸ்டேட்டுக்குலாம் எங்கேயுமே போகாதீங்க. தமிழ்நாட்டில் நம்ம எங்கேயோ போயிட்டே இருக்கோம். உங்களோட டைரக்ஷன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம். ஒரு சீனியர் இவ்வளோ பெரிய இட்டு கொடுப்பாங்கன்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. சீரியஸா அவ்வளோ பெரிய இட்டு மேடம். படம் பைத்தியம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆடியோ லான்ச்சில் சொன்னா அப்புறம் நிறைய பேசாதீங்க, கான்ஃபரன்ஸ் போயிட்டு நாங்களா பேசணும் தான் அவரு சைலண்டா இருந்தார் போல. ஏன்னா அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய எலிவேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. சும்மா ஒன்று தளபதி துப்பாக்கி கொடுத்துட்டு போல மேடம் அவர்கிட்ட, சரிங்களா? சிவகார்த்திகேயன் சாருக்கு விஜய் குத்த துப்பாக்கி எல்லாம் பத்தாது, பெரிய பீரிங்கன்னே கொடுக்கணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கண்டென்ட் உடைய ஆளுதான் சிவகார்த்திகேயன். சோ சின்ன துப்பாக்கியை குத்து அவருக்கு அதே க்ளோஸ் பண்ணிடலாம்லாம் நினைக்காதீங்க. படத்தை போயிட்டு பாரு, ஸ்டண்ட் எல்லாம் வேற மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. வேற லெவல், எல்லாமே ஆக்டிங் செமையா இருந்துச்சு. வில்லனோட கம்பேக் சீன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா அந்த பையன் வந்து இவளுக்காண்டி என்ன வேணா பண்ணுவா. அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆமா, ஃபுல்லா வந்து நம்ம சொசைட்டியை வந்து எப்படி ஸ்பாயில் பண்ணலாம், எதுனாலும் டக்குன்ட்டு எப்படி சண்டை மூட்டினா எப்படி இது பண்றதுதான் கதையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்க பேலன்ஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கடைசியில சொசைட்டி வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. மோசமா கொடுக்குறாங்கல்ல, அது காரணம் படத்தோட ட்ரெய்லருக்கு அப்புறம் எண்ட் டு எண்ட் பாக்குறாங்க. ட்ரெய்லர் டிகோட் பண்ற மாதிரி இது சிம்பிளா ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. படம் வெளியே வந்தது, எதிர்பார்க்காத நேரத்துல படம் வந்தது. ஏன்னா எதிர்பார்க்க இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்ல ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி ஃபுல்லா இருக்கு. லவ் வந்து அந்த பாண்டிங் இன்ட்ரெஸ்டா போயிருக்கு. உள்ள ரெண்டு பேர் கனெக்டிவிட்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. எஸ்கே ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும், நார்மல் எஸ்கே ஆக்டிங் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. நல்ல அந்த ஜோக்லாம் விட்டுட்டு காமெடி பண்ற மாதிரி எந்த சீன்ஸ் இல்ல. யோகிபா படத்துல இல்ல, அது அதிசயமா இருக்கு. ஏன்னா எல்லா படத்தும் பை டிஃபால்ட்டா இருப்பாரு. மற்றபடி படம் சூப்பரா இருக்கு, வண்டர்ஃபுல்லா இருக்கு. லேக் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு படம். எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. இதையும் குறை சொல்றவங்க இருக்கிறாங்க. ஹீரோயின் நான் ரொம்ப அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன யோசிச்சேன், ஏஸ் படத்துல வந்து அவங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த படத்துல ஹீரோயினுக்கா தாண்டி ஒரு லவ் ஒரு ஃபீல் இருக்கு, லவ் போர்ஷன் இருக்கு. அது சும்மா ஒரு லவ்ன்ற மாதிரி காட்டாம என்டையர் படமும் லவ்வை கொண்டு போயிருக்காங்க. அது நடுவில் டிராவல் பண்ணும்போது நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப மாசா இருக்கு. அதோட அனிருத்தோட பிஜிஎம் ஒன்னும் ஏத்தி தருது. செகண்ட் ஹாஃப் பக்கா பயங்கரமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா போற மாதிரி தான் இருந்தது, லைட்டா லேகா. பட் அந்த சீன் எல்லாமே பக்காவா இருக்கு செகண்ட் ஹாஃப். கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. கெவின் ஃபைட்டு தாறு மாறு அடி தூளு அப்படி கிளின்னு கிழிச்சு எடுத்திருக்கிறாரு ஃபைட்டு. என் பையன் அனிருத் மத ராசிடா எங்க மக ராசிடா அப்படின்னு பாட்டை பஞ்சா போட்டு தூள் கிளப்பி இருக்கிறாரு அனிருத்தும். எந்த குறையும் எந்த லேகும் எதுவுமே கிடையாது. உண்மையாலுமே முருகதாஸுக்கு மிகப்பெரிய கம்பேக் இருக்கும். ஓகே, நன்றி. எஸ்கேக்காக நான் ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கேன், அதை அப்படியே பாடிருக்கேன். எஸ்கே அண்ணன் ஃபேன்னு நான் போட போறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு கின்னா டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆடுவாரு சீனா பாடுவாரு தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி. ஏஆர் முருகதாசே கொட்ட போது காசே. அனிருத்து பாட்டு எப்பவுமே ட்ரீட்டு. அருமையா இருக்கு படம். ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய ஃபிளாப் எல்லாம் கொடுத்துட்டு ஆள் வெறுத்துட்டு போயிட்டு வந்தாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் அவர் கொடுக்கும். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இல்ல இது ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோ இல்லையோ, சிவகார்த்திகேயன் சாருக்கு இது ஷுட் பி a மஸ்ட் கம்பேக். ஏன்னா அமரன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ ஆடியன்ஸ் மத்தியில
அந்த கிரேஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது எதிர்பார்ப்புல தான் நிறைய பேர் வந்தாங்க. நானும் அந்த எதிர்பார்ப்புல தான் வந்தேன். ஏன்னா இந்த படம் மொக்கே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓ அப்ப அமரன் வந்து ஃப்ளூக்ல ஹிட் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சுப்போம். ஸோ சிவகார்த்திகேயன் சாருக்கும் இது இம்பார்ட்டன்ட் தான். அந்த சாட்டிஸ்பாக்சனை கொடுத்துருக்காங்க இந்த படம்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. படம் எப்படி இருக்கு தம்பி? சூப்பரா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க? செம்ம சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எல்லா குட்டீஸ்க்கும் பிடிக்குமா படம்? ஃபர்ஸ்ட் வாட்ச் எஸ்கேப் பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணியே ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அமரன் படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப இறுக்கமாவே இருக்கும். அந்த படம் ஃபுல்லா எமோஷன் இருந்ததுனால. ஆனா பழைய எஸ்கே இதுல பார்க்கலாம், செம்ம காமெடி, சான்ஸே இல்லைங்க. இன்டர்வல் பிளாக் நீங்க வந்து பாருங்க, ஒரு 10 நிமிஷத்தை திருக்கி விட்டுருக்காங்க. இன்டர்வல் பிளாக் தியேட்டர்ல வந்து நம்மளால ஒரு சீட்லயே உட்கார முடியல. அந்த மாதிரி இன்டர்வல் பிளாக் வந்து வந்ததே இல்ல. எஸ்கேக்கு செம்ம பண்ணிட்டாங்க. கிளைமாக்ஸ்ல ஒரு 20 நிமிஷம் ஃபைட்டு போர் அடிக்கவே இருக்காது. எந்த இடத்துல லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்ல. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலியூஷன் ஒரு பவர் ஒன்று இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு நல்லாவே பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு படம். கண்டிப்பா கொண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க ஏன் இந்த பயந்துகிட்டு கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி ஒழுந்துட்டாங்க காலையில எல்லாம். சோ அந்த மாதிரி வேலை இல்ல. படம் நல்லா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேன், எனக்கு ஸ்டைலாம் மாத்தக்கூடாது. அப்பதான் வந்து கிட்ஸ் எல்லாம் தூக்கி நீங்க உள்ள வர வைக்கலாம், இல்லைன்னா வர வைக்க முடியாது. சோ அமரன் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து அவ்வளவா பிடிச்சிருக்காது. நம்ம மாதிரி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கோம். ஆனா இந்த படம் குழந்தைங்க ரசிச்சு பார்ப்பாங்க. அவரோட சேட்டை வந்து அந்த அளவுக்கு இருக்கு. தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வில்லனுக்கு வந்து ஈக்குவலான கேரக்டர் புழு சட்டை மறந்து அடிக்கடி சொல்லுவாப்ல. தமிழ் அதாவது வில்லனை வந்து எப்ப வந்து நீங்க வெயிட்டா காமிக்கலோ அப்பதான் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எஸ்கே விட தூக்கி காமிச்சிருக்காப்ல. வித்யுத் ஜமான் வர்ற சீன்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர் தெரிக்குது. எவ்வளவுலாம் ஹை ஸ்பீட் ஷாட் கொடுக்க முடியுமோ ஹீரோவுக்கு, அது ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா வித்யுத் ஜமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் சீக்வன்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காப்ல. வாழ்ந்துட்டாங்க. அனிருத் உண்மையிலே சொன்ன சாங் தான் சுமாரா இருக்கு தொழில. மத்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காப்ல. எஸ்கேக்குன்னு ஒரு மியூசிக் வச்சிருப்பாரு போல, அதை போட்டு தெரிக்க விட்டாப்ல. செம்மையா இருக்கு. கொடுத்த துப்பாக்கியை கரெக்டா 2 அமரன்ல யூஸ் பண்ணாரு. அடுத்தது இங்க யூஸ் பண்ணிருக்காரு. கரெக்டா கொடுத்திருக்காரு ப்ரோ. தளபதியோட சாய்ஸ் என்னைக்குமே மிஸ் ஆகாது. அவரோட சூஸ் தான் தமிழ்நாடோட அடுத்த சூஸ் வந்து இப்ப ஹீரோயிசம் காட்டுறதுக்கு சிவகார்த்திகேயன் இருக்க. சீரியஸா சொல்றேன், நான் பிகஸ்ட் சூர்யா ஃபேன். வாய்ப்பே இல்லை மேடம். சொல்றவங்களுக்கு எல்லாம் அந்த எலிவேஷன் உட்காந்து பார்க்கணும். சிவகார்த்திகேயன் சும்மா ஒரு எலிவேஷனை பார்த்தா போதும் மேடம். நான் தனியா தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி. அந்த எலிவேஷனை பார்க்கும்போது தான் தெரியுது எதுக்கு இந்த படத்தை அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சிருக்காங்க, பெருசா காமிக்கல. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு எக்ஸாஸ்னேட் ஆயிடுறோம். எக்ஸாஸ்னேட் ஆனா இந்த இது நமக்கு இருக்காது. ஆனா இது நம்ம நார்மலா பார்க்கும்போது படம் எங்கேயோ இருக்குது. இது ஈஸியால இந்த படத்துல விட்டுற முடியாது. கண்டிப்பா ஹிட் ஆகும். இது வந்து ஏஆர் முருகதாஸுக்கு பெரிய ஹிட், நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஹிட். அந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் விட சாரி உண்மையா லெஜெண்ட் தான் சார். உண்மையா சொல்றேன், புது டைரக்டர்ஸ் வருவாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுப்பிடும். இவர் வெளியே போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, இந்தியில போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, தெலுங்குல போய் கஷ்டப்பட்டாரு, முடியல. ஆனா தமிழ்ல வந்து திருப்பி கம்பேக் கொடுக்கறதுனா இதுதான் கம்பேக். நான் கொடுப்பேன்லாம் சொல்லல, ஆனா கொடுத்துட்டு அவர் பாட்டுல போயிட்டே இருப்பாரு பாருங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் ஆல்சோ பெரிய ஹீரோஸ் தயவு செஞ்சு ஏஆர் முருகதாஸ் கிட்ட வாங்க. நமக்கு ஒரு 1000 crores வேணும்னா ஏஆர் முருகதாஸ் வேணும் திருப்பி. எனக்கு தெரிஞ்சு சாரி அவங்கதான் ப்ரோ. அவங்க ஏஸ்ல நடிச்சாங்க பாருங்க ப்ரோ. விஜய் சேதுபதி கூட நடிச்சாங்க பாருங்க. அப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க பார்த்தேன் அந்த லவ்ன்றதை எவ்வளவு அந்த ஹீரோ இன்டியூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க லக்கி சாங் தெலுங்குல வந்து இவங்கள சொல்லுவாங்க, ராஷ்மிகாவை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுல எனக்கு தெரிஞ்சு அவங்க லக்கி சாங்கா மாறலாம்.